குறிப்பில் சிறுமரம் என்பதை பண்புத்தொகைன்னு சொல்கிறோம். பனைமரம் அப்படிங்கிறத இருபெயரொட்டு பண்புத்தொகைன்னு சொல்கிறோம். பண்புத்தொகைன்னா என்ன? முதல்ல தொகை அப்படின்னாலே மறைதல்னு அர்த்தம். அதாவது தொக்கி வருதல். பண்பு உருவாகிய மை விகுதி மறைந்து வர்றது தான் பண்புத்தொகைன்னு சொல்கிறது. இப்போது சிறுமரம் என்பதற்கு சிறுமை கூட்டல் மரம் அப்படின்னு வருது. இப்போ சிறுமை என்பது மரத்தினுடைய பண்பு, சின்னதாக இருக்கிறது. ஆனால் இங்கே மை வந்திருக்குதா? மை வரலை. அப்போ பண்பு உருவு இங்கு மறைஞ்சு வரத்துனால அது பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். பனை மரம்னா என்னென்னு கேட்டால், மரம் என்பது ஒரு பொதுவானது. அது ஆலமரமாக இருக்கலாம், தென்னை மரமாக இருக்கலாம், வாழை மரமாக இருக்கலாம், இதனால் இருக்கலாம். ஆனால் அந்த மரத்தினுடைய பொதுவான பெயராக இருக்கக்கூடிய மரம், அதில் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா பனை. இது பனையாகிய மரம். ஆனால் பனை என்பதும் ஒரு பெயர் சொல்லு தான், மரம் என்பதும் ஒரு பெயர் சொல்லு தான். மரம் என்ற இந்த பெயர் சொல்லுக்கு பனை என்கிற இந்த பெயர் சொல் பண்பாக ஆகி வருது. பனை என்பதும் மரம் என்பது இரண்டு பெயர்கள். ஒரு பெயராகிய மரத்துக்கு ஒரு பெயராகிய பனை ஆகி வருவதனால இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு பேர். அதாவது பொது சொல்லுக்கு இணையான ஒரு பெயர் சொல், அந்த பெயர் சொல்லுக்கு பண்பாக மாறி வருவதுதான் இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு பேர். பனை என்பதும் ஒரு பெயர் சொல்லு தான், மரம் என்பது ஒரு பெயர் சொல்லு தான். ஆனால் மரம் என்பது பொதுவான பெயர், பனை என்பது சிறப்பு பெயர். அப்போ இந்த மரம் என்ற பொதுவான பெயருக்கு பனை என்ற சிறப்பு பெயர் பண்பாக ஆகிவிடுவதனால இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரண்டும் பெயர் சொல்லாக இருந்தாலும் ஒரு பெயர் சொல் பண்பாக மாறி வருவதனால இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு அர்த்தம். சிறுமரம்னா மரத்தினுடைய பண்பு சின்னதாக இருக்கிறது, அளவு பண்பு. அதில் சிறுமை என்கிற விகுதி இல்லாததுனால பண்பு தொகைன்னு சொல்கிறோம். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.